சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் உள்ள பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வரும் 15 வயது மாணவன் சாய் கார்த்திக் இன்று பலருக்கும் ஒரு உண்மையான முன்மாதிரியாக திகழ்கிறார். சில நாட்களுக்கு முன்பு வீட்டின் மாடிப்படிக்கட்டில் இருந்து தவறி விழுந்ததில் அவரது முதுகெலும்பில் கடுமையான காயம், ஸ்பைனல் கார்ட் இன்ஜூரி ஏற்பட்டது. இந்த விபத்துக்குப் பிறகு அவரால் எழுந்து உட்காரவும் நடக்கவும் முடியாத நிலை ஏற்பட்டதால் நீண்ட நாட்களாக படுத்தபடியே சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் வாழ்க்கையின் முக்கியமான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நெருங்கியபோது உடல்நிலை காரணமாக தேர்வு எழுத முடியுமா என்ற கவலை அவருக்கும் குடும்பத்தினருக்கும் ஏற்பட்டது. இருந்தாலும் தனது ஓராண்டு உழைப்பை வீணாக்கக்கூடாது என்ற உறுதியுடன் அவர் படுத்தபடியே தேர்வு எழுத முடிவு செய்தார். அவரது மன உறுதியை கருத்தில் கொண்டு பள்ளிக்கல்வித்துறை சிறப்பு அனுமதி வழங்கியது. அதன் பேரில் இன்று காலை தமிழ் பாடத் தேர்விற்காக சாய் கார்த்திக் ஆம்புலன்ஸ் மூலம் ஸ்ட்ரெச்சரில் தேர்வு மையத்துக்கு கொண்டுவரப்பட்டார். முதுகெலும்பு பாதிப்பு காரணமாக அவரால் பேனாவை பிடித்து எழுத முடியாத நிலையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஒரு ஆசிரியை உதவியாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். தேர்வு அறையில் படுத்தபடியே சாய் கார்த்திக் பதில்களை சொல்ல அந்த ஆசிரியை அவற்றை விடைத்தாளில் எழுதி உதவினார். தமிழகம் முழுவதும் சுமார் 9 லட்சம் மாணவர்கள் இன்று பொதுத்தேர்வு எழுதிக் கொண்டிருக்கையில் கடுமையான வலியையும் பொருட்படுத்தாமல் சாய் கார்த்திக் காட்டிய இந்த மன உறுதி அங்கு இருந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை உணர்ச்சி வசப்பட வைத்தது. எத்தனை சவால்கள் வந்தாலும் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதற்கான சிறந்த உதாரணமாக இந்த மாணவன் திகழ்கிறார். பலரும் அவரை பாராட்டி வாழ்த்தி வருகின்றனர்.